ரைட் சைட் பவரா அடிக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ரைட் சைட் பஞ்ச் அடிங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதே மாதிரி தான் அடிக்கிறாங்க. அதாவது ரைட் ஸ்ட்ரைட் பஞ்ச் அடிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஷோல்டர் வந்து சின்ன கவர் பண்ணி அடிக்கணும். ரெண்டாவது கீழே பாருங்க, இந்த ஹீல் இருக்கு இல்லையா, இந்த ஹீல் வந்து எப்பவுமே மேல இருந்தா மேல தூக்குங்க. ஸோ இந்த பொசிஷன் இந்த அளவுக்கு என்ன பண்ணணும், கால் மேல வரணும். அதே மாதிரி நீ இருக்கு இல்லையா, நீ எப்பவுமே பென் பொசிஷன்ல இருக்கணும். இந்த இடுப்பு இருக்கா, இந்த இடுப்பு நல்லா ட்விஸ்ட் பண்ணி உங்க பஞ்சை நீங்க அடிச்சீங்கன்னாவே நீங்க அதிக அளவு எனர்ஜி யூஸ் பண்ணாம உங்களுக்கு பவர் ஈஸியா கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வேகமா ஒரு பஞ்ச் அடிச்சோம்னா நம்ம பாடியில இருக்கிற என்டியூரன்ஸ் ஒரு எனர்ஜில வந்து லாஸ் ஆகுற வாய்ப்பு இருக்கு. பட் அதே வந்து இது ஒரு சயின்டிபிக்கா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராப்பர் பொசிஷன்ல நம்ம அடிக்கிறப்போ ஈஸியா பவர் நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம். அது எங்க இருந்து நம்ம பவர் கிடைக்குது அப்படின்னா, என்ன பண்ணணும், கீழே லேண்ட்ல இருந்து நம்ம ஒரு கிரிப் கொடுத்து இங்க இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஆங்கிள் வருது, ஆங்கிள் இருந்து நீல இருந்து ஹிப்புக்கு வருது, ஹிப்ல இருந்து எங்க வருது, ஷோல்டர்ல இருந்து ஃபிஸ்டுக்கு போகுது. ஸோ அப்போ எப்படி அடிக்கணும் அப்படின்னா, காட் பொசிஷன் இருக்கீங்க, காட் பொசிஷன்ல இருந்து பாருங்க, லெக் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும், நல்லா மேல தூக்கி இருக்கணும், நீ பென் பொசிஷன்ல இருக்கணும், இடுப்பு டர்ன் பண்ணிருக்கணும், ஷோல்டர் கவர் பண்ணிருக்கணும், ரைட் ஃபிஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராப்பரான ரைட் ஸ்ட்ரைட் பஞ்ச் அடிக்கக்கூடிய மெத்தட். இதுல இன்னும் அட்வான்ஸ் போலாம். அப்படி எப்படின்னா, இப்போ இந்த லெக் நம்ம வந்து சும்மா ட்விஸ்ட் பண்ணாங்களே, சும்மா ட்விஸ்ட் பண்ணுங்க. சும்மா நம்ம ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு பதிலா இன்னும் அட்வான்ஸ்டா எப்படி போலாம் அப்படின்னா, இந்த லெக் வந்து கிக் பண்ணி அடிக்கலாம். சரியா, கிக் எப்படி பண்ணி அடிக்கிறதுனா, இப்போ கிக் பண்ணி அடிங்க. இந்த லைட்டா கீழே லெக் டேப் பண்ண சவுண்ட் கேக்குதா, அதே மாதிரி பஞ்ச் இது இன்னும் பவர் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கிக் பண்ணி இந்த லெக் வந்து கிக் பண்ணி அடிக்கிறப்போ இன்னும் நமக்கு பவர் ஜாஸ்தியா கிடைக்கும். ஓகேவா, அகைன் இன்னொரு டைம். குட். இது பாருங்க, லெக் மேல இருக்கு, அதாவது ஹீல் மேல இருக்கு, நீ பென் பொசிஷன்ல இருக்கு, இடுப்பு ட்விஸ்ட் ஆயிருக்கு, ஷோல்டர் கவர் பண்ணிருக்கோம், ஃபிஸ்ட் கிளீனா லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரைட் ஸ்ட்ரைட் பஞ்சோட ப்ராப்பரான மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்து கம்மியா கொடுத்து பவர் நம்ம ஜாஸ்தியா கொடுக்கலாம். சரியா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்யூ.